வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட சாம்சங்கோட ஒரு பட்ஜெட் டேப்லெட் தான் இருக்குது. சாம்சங் கேலக்ஸி டேப் A8 தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த டேபோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே பெருசாக கொடுக்கல. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 21,599 வந்து போட்டிருக்காங்க. நான் அவ்வளோலாம் கிடையாது. இந்த டேப் பார்த்தீங்கன்னா 18,000 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஏகப்பட்ட வேரியன்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் கடைசியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் அந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன கிடைக்குன்னு வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த டேப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து சைனாவில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்கன்னா இன்னுமே வந்து ஆக்சுவலி கம்மியாகும். இங்கே பாருங்கள் சைனான்னு போட்டிருக்கு. சரி, ஓகே, இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து டேப் தான் வந்து இருக்குது. ஸோ டேப் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே கீழே ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜரும் பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து இருக்கும். வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபாஸ்ட் சார்ஜரானு பார்க்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் கிடையாது. 5 volts 1.55 amps 7.5 amps கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் அந்த டேப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த டேபோட கவரை வந்து எடுப்போம். ஸோ வாவ், இந்த கலரில் சூப்பராக இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த டேபை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்னைக்கு நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூர். நம்ம சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூர் திருவள்ளுவர் கிரவுண்ட் பக்கத்துலேயே இருக்கு. சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூர் சாம்சங்கோட அஃபீஷியல் ஆத்தரைஸ்டு ரீட்டைல் ஷாப். இங்கே எல்லா வித ஃபோன்ஸும் இருக்கு. பட்ஜெட் M சீரீஸ்லேருந்து காஸ்ட்லியான S சீரீஸ் அண்ட் நோட் சீரீஸ் வரைக்கும் எல்லா ஃபோன்ஸுமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லா ஃபோன்ஸுக்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். சாம்சங்கோட எல்லா ஆக்சசரிஸுமே உங்ககிட்ட இருக்கு. சாம்சங்கோட பவர் பேங்க்ல இருந்து சாம்சங்கோட கேலக்ஸி வாட்ச் வரைக்கும் எல்லா ஆக்சசரிஸுமே இருக்கு. இதெல்லாம் இவங்க பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபர்ல வந்து பண்ணி தராங்க. சாம்சங்கோட அஃபிஷியல் ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க பர்சனலாகவும் நிறையா ஆஃபர்ஸ் வந்து தராங்க. ஸோ இங்கே நீங்கள் மொபைல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே வந்து டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல். ஸோ கைஸ், இந்த டேபை நீங்கள் வந்து நம்ம சேனல் நேம் சொல்லி சாம்சங் ஸ்மார்ட் கஃபே கரூரில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து தருவாங்க. சாம்சங்கோட அஃபிஷியல் ஹெட்ஃபோன்ஸே வந்து தருவாங்க. ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 100 கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான். நம்ம நல்லா சீக்கிரமாக நீங்கள் வந்து சொல்லி வாங்கிடுங்க. ஸோ கைஸ், இந்த டேப் வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேப் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த டேப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலுமினியமில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. அதனால் டேப் பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா டியூரபிளாக வந்து இருக்கும். அப்புறம் இந்த டேபோட திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.9 mm தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் டேப் பார்த்தீங்கன்னா செம ஸ்லிமாக வந்து இருக்குது. வெயிட்டின் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 508 grams வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த டேப் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹெவியாக வந்து ஃபீல் ஆகலை. ஏன்னா இதோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸின் வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே டைப் C போட்டுருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. இங்கே மட்டும் நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்மளோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா வைஃபை ஒன்லி வேரியன்ட். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு மட்டும் தான் போட்டுக்க முடியும். சிம் வந்து போட முடியாது. அப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீஸ், பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன், அப்புறம் 2 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவாட் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதோட ஸ்பீக்கர் எப்படி இருந்துச்சு நம்ம வந்து கேட்டு பார்ப்போம். ஸோ கைஸ், அடுத்து இந்த டேபோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ இந்த டேபோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 10.5 inch. ஸோ இந்த டேபில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து TFT LCD பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல் HD+க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 16:10 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த டேப்லேயும் நமக்கு வந்து ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நைட் டைம் அப்போ இந்த டேப் வந்து யூஸ் பண்ணுறப்போ வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு பிடிச்ச விஷயம் இந்த டேபில் என்னென்னா, இந்த டேபில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் பெசல் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அடுத்து ப்ராசர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த டேப்பில் வந்து 12 nanometerல பில்ட் பண்ண unisoc Tiger T618 ப்ராசர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து unisoc யூஸ் பண்ணியிருக்கனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் மொக்கையாக இருக்கும் நீங்கள் வந்து நினச்சிக்கன்னா. யூனிசாக்லேயே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராசர் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மீடியாடெக்கோட G80 G85 ஈக்குவலண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த டேப்பில் வந்து இருக்கும். ஸோ இதோட ப்ரைம் கோர் வந்து பவர்ஃபுல்லான கார்டெக்ஸ் A75ல செஞ்சுருக்கனால அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து இருக்குது. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் இந்த டேப்பில் வந்து கவலைப்பட தேவையில்லை. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த டேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க.
அடுத்து பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த டேப்ல வந்து 7040 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 7040 mAh பேட்டரி இந்த டேபுக்கு வந்து போதுமா இல்லையான்னு எனக்கு வந்து தெரியல. சப்போஸ் நீங்கள் யாராச்சும் இந்த டேப் வந்து யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்குது கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். ஆல்சோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 15 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 7.75 watts சார்ஜர் தான் வந்து வருது, நார்மல் சார்ஜர் தான் வருது. ஸோ பாக்ஸ்லேயே நமக்கு வந்து அந்த 15 watt சார்ஜர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக வந்து இருந்திருக்கும். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் இவங்க இந்த டேப்ல யூஸ் பண்ணியிருக்க அந்த குவாட் ஸ்பீக்கர்ஸோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு நம்ம வந்து ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணி கேட்டு பார்ப்போம். ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக இந்த டேப் பார்த்தீங்கன்னா மீடியா கன்சம்ஷனுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். அடுத்து இதோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 8 MP. இந்த 8 MPயில் நமக்கு வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரா மட்டும் நமக்கு வந்து 5 MPக்கு பதில் 8 MP கொடுத்துருந்தா இனிமே வந்து பெட்டராக வந்து இருந்திருக்கும். அடுத்து சாஃப்ட்வேர்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த டேப்ல வந்து சாம்சங்கோட One UI கோர் வெர்ஷன் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ One UI பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேப் நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டேப்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செக்யூரிட்டிக்கு வந்து நாக்ஸ் ஃபீச்சருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். அப்புறம் சாஃப்ட்வேர் வெர்ஷன் வரையில பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேட்லி இன்னுமே பார்த்தீங்கன்னா இது வந்து Android 11 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ S21 FE மாதிரி இந்த டேப்லேயும் நமக்கு வந்து Android 12 வந்து இவங்க கொடுத்துருக்கலாம். அப்புறம் One UI கோர் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.1 தான் வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த டேபோட ப்ரைஸிங்னு வரையில இந்த டேபோட வைஃபை வேரியன்ட் 3+32 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,000. அப்புறம் 4+64 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000. அப்புறம் வைஃபை ப்ளஸ் LTE வேரியண்ட்டோட 3+32 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,000. அப்புறம் 4+64 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த டேப் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் கண்டிப்பாக இந்த டேப் வந்து வர்த்துன்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த டேப்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே சாலிடாக சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஃப்ரண்ட் கேமரா மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.